அண்மை செய்தி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து முழுமையாக விலகுகிறேன் என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து முழுமையாக விலகுவதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சமீபத்தில் 6 மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா தற்போது கட்சியிலிருந்து முழுமையாக விலகுவதாக தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செயலர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக, அதாவது முன்னாள் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா தற்பொழுது ஒரு கடிதத்தை அக்கட்சியினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனுக்கு எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை பொறுத்த வரைக்குமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து தான் முழுமையாக விலகுவதாக எழுதியிருக்கிறார். ஏற்கனவே ஆதவ் அர்ஜுன் கூட்டணி தொடர்பாகவும் மன்னராட்சி உள்ளிட்டவைகள் குறித்து பல்வேறு சலசலப்புகளை ஏற்படுத்தி வந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அவர் 6 மாதம் இடைநீக்கம் செய்யப்படுவதாக ஏற்கனவே அக்கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது தன்னை இந்த கட்சியிலிருந்து முழுமையாக விடுவித்துக் கொள்வதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் பல்வேறு தகவல்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வீக வகுப்பாளராக பணியாற்ற தொடங்கி கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இணைந்தது தொடர்பாக கட்சியில் தான் எவ்வாறு பணிகளை மேற்கொண்டது உள்ளிட்டவைகள் அந்த கடிதத்தில் நீண்ட நெடிய விளக்கத்தை அவர் அளித்திருக்கிறார். மேலும் எனக்குள் எழுந்த சில நியாயமான கோபங்கள் மற்றும் மக்கள் நலனுக்கு எதிரான விவகாரங்களில் என்னிடம் இருந்து வெளிப்படும் கருத்துக்கள் விவாத பொருளாக மாறுகிறது. அது ஒரு கட்டத்தில் எனக்கும் உங்களுக்கும் இடையே விரிசலை ஏற்படுத்தும் போக்காக மாறுவதை நான் விரும்பவில்லை என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அரசியல் களத்தில் என்னை பயணப்பட வைத்து நேரடியாக களமாட செய்த தங்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோழர்களுக்கும் எனது நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சியிலிருந்து வெளியேறும் இந்த கணமே முடிவை கனத்த இதயத்துடன் காலத்தின் சூழ்நிலையை கருதியே எடுத்துள்ளேன். இனிவரும் காலங்களில் உங்கள் வாழ்த்துக்களுடன் மக்களுக்கான ஜனநாயகம், சமத்துவம், சமூக நீதி என்ற அடிப்படையில், சமநீதி என்ற அடிப்படையில் எனது அரசியல் பயணம் தொடரும். வாய்மையே வெல்லும். நன்றி ஆதவ் அர்ஜுனன் என்று அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து முழுமையாக விலகுவதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். அண்மையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து 6 மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது கட்சியிலிருந்து முழுமையாக விலகுவதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். திமுக குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்காக கட்சியிலிருந்து 6 மாத காலம் ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செயலர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், இதுகுறித்த விவரங்களை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யலாம். ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே திமுக துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் குறித்து பல்வேறு சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அப்பொழுது அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்விகளுக்கு பல்வேறு தகவல்களை தொல் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து விகடன் பதிப்பகம் நடத்திய அந்த புக் வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜயுடன் ஆதவ் அர்ஜுனா கலந்து கொண்டார். அப்போது ஆதவ் அர்ஜுனா பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். மன்னராட்சி, சமூக நீதி இல்லை என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அவர் கட்சியிலிருந்து 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்படுவதாக அக்கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த கட்சியிலிருந்து தன்னை முழுவதுமாக விலக்கிக் கொள்வதாக தொல் திருமாவளவனுக்கு ஆதவ் அர்ஜுனன் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் அவர் கட்சியில் எவ்வாறெல்லாம் பணியாற்றினார், எவ்வாறெல்லாம் இந்த கட்சிக்காக என்னென்ன செய்தார் என்பதை முழு விவரங்களாக குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே இனிவரும் காலங்களில் புரட்சியாளர் அம்பேத்கர் கூறியது போல அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புங்கள் என்கின்ற அடிப்படையில் ஜாதி ஒழிப்பு, சமூக நீதி, எளிய மக்களுக்கான அரசியல் உரிமைகள் என்ற நிலைப்பாட்டோடு மத பெரும்பான்மைவாதம், பெண்ணடிமைத்தனம், மக்களை வஞ்சிக்கும் ஊழல் ஆகியவற்றை ஒழிக்கும் அரசியல் போராட்டத்தில் தங்களுடன் தொடர்ந்து பயணிக்கவே விரும்புகிறேன். எனவே என்னை பற்றிய தேவையற்ற விவாதங்கள் பொதுவெளியில் தொடராமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து
முழுமையாக என்னை விடுவித்துக் கொள்வது என்று முடிவெடுத்துள்ளேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அரசியல் களத்தில் என்னை பயணப்பட வைத்த, நேரடியாக களமாட செய்த தங்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்களுக்கும் தனது நன்றியை அவர் தெரிவித்திருக்கிறார். அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கட்சியிலிருந்து வெளியேறும் இந்த கனமான முடிவை கனத்த இதயத்தோடு காலத்தின் சூழ்நிலையை கருதி எடுத்துள்ளேன். இனிவரும் காலங்களில் உங்கள் வாழ்த்துக்களுடன் மக்களுக்கான ஜனநாயகம், சமத்துவம், சமநீதி என்ற அடிப்படையில் எனது அரசியல் பயணம் தொடரும். வாய்மையே வெல்லும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தனியார் தொலைக்காட்சிக்கு ஆதவ் அர்ஜுன் பல்வேறு கருத்துக்கள் அடங்கிய ஒரு பேட்டியை கொடுத்திருந்தார். அதில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் நடத்திய மது ஒழிப்பு மாநாட்டின் போது தொல் திருமாவளவன் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திமுக தலைவர்கள் மேடையில் இருந்து இறங்கி கீழே சென்றதாக அவர் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தொல் திருமாவளவன் அவர்கள் ஆதவ் அர்ஜுனனுடைய நோக்கம் வேறாக இருக்கிறது, அவருடைய குறிக்கோளில் சந்தேகம் இருக்கிறது, அவர் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளில் பயணிக்க விரும்பியிருந்தால் இம்மாதிரியான கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்க மாட்டார் என்று தொல் திருமாவளவன் தெரிவித்திருந்த நிலையில்தான் இந்த கடிதத்தை, விலகல் கடிதத்தை ஆதவ் அர்ஜுனன் தற்பொழுது தன்னுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனுக்கு எழுதி அனுப்பியிருக்கிறார். ராஜேஷ், அப்ப விசிகாவின் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ஆதவ் அர்ஜுனாவின் அந்த பங்களிப்பானது ரொம்ப அதிகமாகவே இருந்தது. தற்போது இவருடைய இந்த விலகல் அறிவிப்பு விசிகாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னு பார்க்கலாம்? ஏற்கனவே நம்ம அங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்களாக இருக்கக்கூடிய, நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அவர்களிடத்தில் பேசும் பொழுது அவர்கள் கூறியது, ஆதவ் அர்ஜுனனால் எந்த ஒரு இழப்பும் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்படாது. ஏனென்றால் நாங்கள் கொள்கை ரீதியாக ஒரு பிடிப்போடு ஒரு கூட்டணியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த கூட்டணியில் நாங்கள் முழுமையாக பங்கேற்றிருக்கிறோம். அந்த கூட்டணிக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் ஆதவ் அர்ஜுனனுடைய நடவடிக்கை என்பது இருக்கிறது. அதனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். மாநாடு உள்ளிட்ட பல்வேறு கட்சியின் பணிகளை அவர் வேகமாக செய்திருந்தாலும் அவருடைய ஒரு அமைப்பு காமன் வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற அமைப்பின் மூலமாக விடுதலை சிறுத்தைகளை ப்ரொமோட் செய்யக்கூடிய அந்த வேலைகளில் ஆதவ் அர்ஜுனன் ஈடுபட்டிருந்தார். இருந்த போதிலும் இம்மாதிரியான சர்ச்சையான கருத்துக்கள் இந்தியா கூட்டணிக்கே ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் என்ற நிலையில்தான் அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினத்தில் அவர் தன்னுடைய தவறை உணர்வார் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் அவர் உணர்வதாக தெரியவில்லை. அதனால்தான் மேற்கொண்டு திருமாவளவன் அவர்கள் இம்மாதிரியான கருத்துக்களை சொல்ல நேர்ந்தது என்று ஏற்கனவே திரு துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சிந்தனை செல்வன், வன்னியரசு போன்றவர்கள்லாம், ரவிக்குமார் போன்றவர்கள்லாம் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் ஆதவ் அர்ஜுனன் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். ஆனால் இது விசிகாவிற்கு பின்னடைவாக இருக்காது என்று அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் மூத்த தலைவர்கள் தெரிவிக்கிறார்கள். ராஜலட்சுமி. ராஜேஷ், இந்த ஆதவ் அர்ஜுனாவின் இந்த கடிதத்தை பொறுத்தமட்டில் முக்கிய விஷயமாக ஒன்று பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எனது அரசியல் பயணம் தொடரும் என ஒரு முக்கியமான ஒரு வரியை அதில் சேர்த்திருக்கிறார். இதை வைத்து பார்க்கும்போது ஆதவ் அர்ஜுனாவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? வேறு கட்சியில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஏற்கனவே இது தொடர்பாக நம்முடைய மாலை முரசு தொலைக்காட்சியில் நீண்ட ஒரு செய்தி தொகுப்பை நாம் போட்டிருந்தோம். ஆதவ் அர்ஜுனனுடைய அடுத்த கட்ட பயணம் என்னவாக இருக்கும் என்று. அவர் விஜயுடன் இணைந்து பயணிப்பார், அவருக்கான தேர்தல் வியூகங்களை வகுக்கக்கூடிய வேலைகளில் அவர் ஈடுபடுவார் என்று ஏற்கனவே நாம் தெரிவித்திருந்தோம். முதல் முறையாக நாம் தான் அந்த செய்தியை வெளியிட்டோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆதவ் அர்ஜுனன் விஜயுடன் இணைந்து, தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ராஜலட்சுமி. ராஜேஷ், அம்பேத்கருடைய அந்த நூல் வெளியீட்டு விழாவில் இருந்தான் இந்த ஒரு சர்ச்சையானதே எழ ஆரம்பித்தது. மன்னராட்சி குறித்து ஆதவ் அர்ஜுனா பேசியதற்கு பிறகுதான் அவர் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். அந்த நூல் வெளியீட்டு விழாவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஆதரவாக நிறைய விஷயங்களை அவர் பேசியதாக பார்க்கப்பட்டது. இதை வைத்து பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாகவே அவர் பல்வேறு
தொலைக்காட்சிகளுக்கு நேரலையாக ஒரு இன்டர்வியூ, அதாவது பேட்டிகளை கொடுத்து வருகிறார். அந்த பேட்டிகளில் ஒருபுறம் அதிமுகவிற்கான ஒரு ஆதரவான ஒரு மனநிலையும், மற்றொரு புறம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் இணைந்து பயணிப்பதற்கான அந்த வியூகங்களை அமைப்பதற்கான பணிகளை மேற்கொள்வதாகவும் அவருடைய பேச்சிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இதையே தான் அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள். குறிப்பாக அரசியல் விமர்சகர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர்கள் முன்வைக்கக்கூடியது என்னவென்றால், அதிமுக தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி அமைவதற்கு ஒரு பாலமாக ஆதவ் அர்ஜுனன் செயல்படுவார் என்று ஏற்கனவே அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த கடந்த சில நாட்களாக அவர் அளித்த பேட்டியில் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றிக்காக 2026 அவர் பணியாற்றுவார் என்று ஏகோத்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனனுக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவம் என்பது நம்ம உற்று கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆதவ் அர்ஜுனனை பொறுத்த வரைக்குமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டில் விஜய் பேசிய அனைத்து கருத்துக்களுமே ஆதவ் அர்ஜுனனுடைய கருத்துக்களோடு ஒத்துப்போகக்கூடிய வகையில்தான் அந்த கருத்துக்கள் இருந்தது. மன்னராட்சியாக இருக்கட்டும், சமநீதியாக இருக்கட்டும், அதே நேரத்தில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு உள்ளிட்டவைகளாக இருக்கட்டும், இப்படியாக விஜய் பேசிய ஒவ்வொரு பேச்சுக்களுமே ஆதவ் அர்ஜுனனுடைய கருத்துக்களாகத்தான் இருந்தது. சமீப காலமாகவே விஜயனுடைய அந்த கருத்துக்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை அளித்து ஆதவ் அர்ஜுனன் தன்னுடைய பேட்டிகளில் தெரிவித்து வந்தார். அப்படி பார்க்கும் பொழுது அதிமுக தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு கூட்டணிக்கான பாலமாக ஆதவ் அர்ஜுனன் இருப்பார் என்பதுதான் அரசியல் விமர்சகர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ராஜலட்சுமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.